ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி பெரிய ரீடிங் போட்டு. ஸோ ஐ ஃபெல்ட் இப்போ என்ன எனக்கு தோணுச்சுன்னா, நெக்ஸ்ட்டு 48 to 72 ஹவர்ஸில் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா இண்டிவிஜுவலுக்கும் எதர் யூ குட் பி ஜெண்டர் ஸ்பெசிஃபிக், மேலாக இருக்கலாம், நீ இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். ஓகே, உள்ள இருக்க எனர்ஜியை பேசல, நான் பார்க்குற நபர்களை சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னெல்லாம் பிரபஞ்சம் சொல்ல விரும்புது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ உங்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேயா, உங்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப் எப்படி இருக்கா? ப்ரெசன்ட், இந்த மொமெண்ட், இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப். நிம்மதியாக இருக்கீங்களா, இல்லை பயங்கர கயாட்டிக்காக இருக்கா, இல்லை ஐயோ அதை வேற ஏன் மேடம் கேட்குறீங்க அந்த ரேஞ்சில் இருக்கீங்களா? ஸோ உங்கள் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். Present situationship எப்படி இருக்கு? Okay, first card, 3 of Cups. Oh my god, 9 of Swords. Queen of Pentacles. 2 of Wands. Hierophant. ஸோ அப்போ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, 3 of Cupsங்கிறது அல்டிமேட் செலிப்ரேஷன். ஓகேயா, ஸோ கம்ப்ளீட் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, அவுட் சைட் வேர்ல்ட்லேயும் சரி, இன்சைட்லேயும் சரி, எல்லா அதாவது இருக்கிறது 4 ஃப்ரெண்ட்ஸ் தானாலும் அந்த எண்ணி விரல் விட்டு பேசிக்கிற அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே ஹாப்பியாக இருக்கீங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் அலைன்மெண்ட்னு இருக்குல்ல, புத்தி மனசு மனசாட்சி 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கு. பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கீங்க. ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது அடுத்த கொஷின். ஆனால் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே சொல்லுவோம்ல, அந்த ஒரு கொண்டாட்டம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகேயா, ஸோ இதுதான் 3 of Cups. இது எல்லாமே உங்கள் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு. அப்போ இப்படி தான் நீங்கள் இருக்கீங்க ஆக்சுவலாக. அதுக்கிடையிலேயே யாராவது ஒன்று என்னத்தையாவது கொளுத்தி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கொளுத்தி போட்டால் அதை கேட்டுட்டு பகீர் அடிவயிறு கலக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பயப்படுறது, அந்த ஃபியரையே ஃபேஸ் பண்ணுறது, அதையே நினச்சி மண்டைக்குள்ள ஊறு போட்டுகிட்டே இருக்கிறது, சும்மா ஓவர் திங்க் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு அதை நினச்சி நம்மளே வைப்ரேட் பண்ணி அந்த ஃபியருக்கு எனர்ஜியை கொடுத்து அந்த ஃபியரை விஸ்வரூபமாக வளர விட்டுறது. அது விஸ்வரூபமாக வளர்றதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பயம், சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட வேண்டியது. அதுக்கு பதில் அந்த ஃபியரை உட்காந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்சுவலாக ஒரு அப்செட்டாக தான் இருக்கும். அதுக்கு மிரர் எக்ஸசைஸ் பண்ணோம், இல்லை பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ணோம், அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணிட்டோம், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபியர் இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சு போயிடும். ஃபியர்னா என்ன? ஃபேக் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் இல்லையா? ஸோ அப்போ அதுவே ஃபேக்கு தான். அப்புறம் எப்படி அது உண்மையாக இருக்க முடியும்?
ஸோ இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதெல்லாம் உங்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப்ஸ். அடுத்தது வந்து குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னா என்ன? அந்த ராணி கிட்ட வந்து என்ன சொல்றது, இல்லாத நில பல போகம், என்ன சொல்றது, மெட்டீரியலிஸ்டிக் வெல்த் எல்லாமே கொட்டி கிடக்கு அவங்க கிட்ட. அவங்க கிட்ட டைரக்டா இருக்கோ இல்லையோ, அவங்க அப்பா சொத்து இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் சொத்து இருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு கிட்ட வந்து எல்லாமே இருக்கு. லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் அவங்க எப்படின்னா, ஷீ இஸ் நாட் அ குவீன். நம்ம கிட்ட வந்து பரம்பரை சொத்து இருக்கு, இல்ல நம்ம வந்து ஒரு குவீனா வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இல்ல. அவங்களால எந்த ஒர்க் முடியுமோ, அவங்களுக்கு எந்த ஒர்க் மேல பயங்கர பேஷனோ, அதை செஞ்சு அதை விற்பனைக்கு தயாராயிருக்க ஒரு ப்ராடக்ட் ஆக்கி அதன் மூலியமா காசு சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் அவங்க வந்து தன்னுடைய விற்பனை பொருளாக, ப்ராடக்டாக மாத்தி சந்தைக்கு அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்று, குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்கிறவங்க எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற டைப்பு கிடையாது. பயங்கரமா அலசி ஆராய்ஞ்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோடி தடவை யோசிக்கக்கூடிய ஒரு ஸ்லோ மூவிங் எனர்ஜி. ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு நிதான தன்மையோட தான் சிந்திக்கவே செய்வாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அவங்க அப்படிதான் இருக்கீங்க. ஸ்லோ மூவிங் எனர்ஜியா தான் இருக்கீங்க. அப்புறம் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்கிறவங்க இன்னொன்று என்ன அவங்க கிட்டன்னா, அந்த அல்டிமேட் ஒன் வேணுங்கிற ஏக்கம் இருக்கும்ல, எல்லாமே என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லாத மெட்டீரியலிஸ்டிக் வெல்த்துங்கிறதே அப்படி என்கிட்ட இல்லைன்னே ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம், காசு கொடுத்து என்னால் காதலை வாங்க முடியாது, அது தன்னை போல என்கிட்ட வந்து சேரணும். அப்போ நான் எதிர்பார்க்குற மாதிரி அந்த அல்டிமேட் ஒன் என்கிட்ட வரணும். இன்னும் வரலைங்கிற அந்த ஏக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அது அந்த ஏக்கத்தில் தூங்காம நைட் சரியா இது பண்ணாமலாம் இருப்போம். அது ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாது, நான் என் வேலையும் செய்யணும், என் ஃபேஸும் யாரும் பார்த்து என்ன இப்படி இருக்க அப்படின்னு ஒரு கொஷின் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இன்னைக்கு தேதியில் நீங்களும் அப்போ உங்கள் ஃபிசிக்கல் ப்ரெசன்ட் கண்டிஷனில் என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்போ அதெல்லாம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க, இல்லை மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க, மறைச்சு உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க அந்த சோகத்தை. ஆனால் அன்னாடம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் ஹூ யூ ஆர். அதுக்கப்புறம் டூ ஆஃப் வான்ஸ். டூ ஆஃப் வான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், வான்ஸ்னாலே வந்து ஃபயர் எலிமெண்ட். அதை டேம் பண்ணால் பேஷன், டேம் பண்ணலன்னா ஈகோ. அப்போ டூ ஆஃப் வான்ஸுங்கிறது பாத் ஆஃப் சோசன். ஆல்ரெடி வந்து இந்த என்னுடைய கற்பனை உலகம் தான் என் வாழ்க்கையில் என்னுடைய உலகமே. அதை மீறி எனக்கு ஒரு வேறு பெரிய உலகம் கிடையாது. என்னுடைய கனவுகளை வாழணும். ஐ வாண்ட் டு லிவ் ஆல் மை ட்ரீம்ஸ் இன் ரியாலிட்டி. என்னால் இந்த சோஷியலி கண்டிஷன்டு லைஃப் எல்லாம் வாழ முடியாது, எனக்கு பிடிச்சதை தான் நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கல்ல, அதுதான் வந்து ஆல்ரெடி சோசன் பாத். அப்போ உங்கள் ட்ரீம் லைஃப்பை தான் நீங்கள் வாழ்கிறதுக்கு தீர்மானிச்சிட்டிங்க, டெசிஷன் மேடு. அதுதான் வந்து டூ ஆஃப் வான்ஸ். இப்போ ஹைரஃபண்ட். ஹைரஃபண்ட் கார்டுங்கிறது என்னது? ஹைரஃபண்ட் இந்த டூ ஆஃப் வான்ஸ்லேயே ரெண்டு வாண்ட் இருக்குது. அதில் எதை செலக்ட் பண்ணுறாங்கிறது தான். சோஷியலி கண்டிஷன்டு லைஃபு, உன்னோட ட்ரீம் லைஃபு. அதில் உங்கள் ட்ரீம் லைஃபை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஹைரஃபண்ட்டுங்கிறது என்னென்னா, ஹைரஃபண்ட்டோட வேலை என்ன? அவரோட வேலை வந்து பூமியில தான் உடல் கொண்டு வாழ்கிறாரு. ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ரெலம்க்கு போய் ட்ராவல் பண்ணி, அதாவது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் ட்ராவல் பண்ணி அங்கே என்னெல்லாம் மெசேஜஸ் இருக்கோ அதெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு திருப்பி வித்தின் தி பாடி வந்து அது என்ன கேதர் பண்ணிட்டு வந்தாரோ அவர் ஃபஸ்ட்டு ரீகலெக்ட் பண்ணிட்டு, அது எப்படி கேதர் பண்ணாரோ, எப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, அது எந்த ஆல்ட்ரேஷனோ மாடிஃபிகேஷனோ இல்லாமல் அப்படியே மக்களுக்கு செய்தியாக கொடுக்கும் ஒரு வேலையில் இருக்கும் நபர் தான் ஹைரஃபண்ட். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? கீழே லோவர் டைமென்ஷன்லேயும் இருக்காரு, மேலே அப்பர் டைமென்ஷன்லேயும் இருக்கிறாரு, ரெண்டுலேயுமே வாழ கற்றுக்கிறாரு இல்லையா? ஸோ அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவரோட ஒன்னஸ் எல்லாமே லோவர் டைமென்ஷனில் பாடியோட வாழ்கிறாரு. அப்படின்னாலும் பூமியில் இருந்துக்கிட்டேனாலும், அந்த பாடிக்குள்ளே இருந்துக்கிட்டேனாலும் ஹையர் டைமென்ஷன்ஸில், ஹையர் வைப்ரேஷனில் அவரோட ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சிலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ஒன்னஸ் இல்லையா? அப்போ பூமி லோவர் ஃப்ரீக்குவன்சியில் என்னோட ஹையஸ்ட் வைப்ரேஷனில் எனக்கு வாழ தெரியுது, அந்த ஒன்னஸை மெயின்டைன் பண்ண தெரியுதுங்கிறது தான் இன்னர் யூனியன். பொதுப்படையிலே சொல்றேன் நான், ஓகேயா? அப்போ இன்னர் யூனியன்ங்கிறது என்னது? நம்மளோட எனர்ஜி, மனசு அப்படிங்கிறது. நம்ம பறக்கும்போது இந்த மனசு இருக்கு, புத்தி இருக்கு,
புத்தி மனசு இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒன்னாக்கி எர்த்லி காம்பனண்ட் ஆக்கி, அந்த எர்த்லி காம்பனண்ட்டும் லோ ஃப்ரீக்வன்சில இருக்கிறத மேனிப்புலேட் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா அது நம்மளுக்குள்ள இருக்க டிவைன் காம்பனண்ட் கூடயே சேர்ந்து இருந்து இருந்து டிவைன் காம்பனண்ட்டாகவே நம்மளும் மாறி மாறி அந்த எர்த்லி காம்பனண்ட்டும் டிவைன் காம்பனண்ட் ஆயிரும். அப்போ தேர் இஸ் நோ செப்பரேட். ஆல்ரெடி இருந்த டிவைன் காம்பனண்ட், இப்போ இருக்கிற டிவைன் காம்பனண்ட் எல்லாமே ஒரே ஃப்ரீக்வன்சி ஒரே வைப்ரேஷன்ல தான் இருக்கும். உங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நீங்க இன்னர் யூனியனுக்கு வர்றது, அந்த அல்டிமேட் ஒன்னஸ்க்கு வர்றது, உங்களுக்குள்ளேயே எனர்ஜிக்குள்ளேயே அல்டிமேட் ஒன்னஸ்க்கு வர்றது, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்புறம். இதுதான் இன்னர் யூனியன். இதுதான் வந்து ராம்தாஸ் சொல்ற மேரேஜ் ஆஃப் காட் வித்தின் காட். ஓகே, உள்ளுக்குள்ள. ஸோ இந்த ஒன்னஸ் இன்னர் யூனியனுக்கு வர்றது தான் ஹைரோஃபென்ட் பை பேசிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நீங்களும் இதை கத்துக்கிறதுக்காகவும் இந்த இன்னர் யூனியன்ல பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காகவுமே தான் இப்போ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல உங்க சிந்தனை, முயற்சி, என்ன பண்ணணும், அதுக்கான தேடுதல் எல்லாமே இருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் உங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப். சரிப்பா, இது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப் ஆயிடுச்சு. இப்போ இது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப் ஆயிடுச்சு அப்படின்னா இனி பிரபஞ்சம் உங்களுக்கு என்னெல்லாம் லைஃப் கைடன்ஸ் கொடுக்குது இந்த 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ள என்ன நடக்க போகுது, அப்கமிங் என்னெல்லாம் அன்ஃபோல்ட் ஆகுது, என்ன நடக்க போகுது. என்ன நடக்க போகுது 48 to 72 ஹவர்ஸில் உங்களை தேடி என்னெல்லாம் வரப்போகுது, என்னெல்லாம் லைஃப் கைடன்ஸ் கொடுக்குது பிரபஞ்சம், இல்லை காஷன் கொடுக்குதா, இல்லை உங்களை இந்த மாதிரியெல்லாம் மாற்றம், நீங்கள் இப்படிலாம் மாறுங்கன்னு உங்களுக்கு மாற்றத்தை சொல்லுதா, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பிரபஞ்சம் ஆக்சுவலாக என்ன இன்ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு இந்த அப்கமிங் 48 to 72 ஹவர்ஸில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் உங்களை நோக்கி வருது. Nine of Wands ஃபர்ஸ்ட் கார்டு, டெம்பரன்ஸ் கார்டு, நைன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்திருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்தெல்லாம் எமோஷ்னல் ட்ராமா ஆயிருக்கும். அதனால இவங்க இனிமேல் நான் ரிலேஷன்ஷிப்புக்கே யாரையும் அனுமதிக்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் போய் க்ளோஸ் ஆக மாட்டேன், யாரையும் என்கிட்டையும் க்ளோஸ் ஆக விட மாட்டேன்னு ஒதுங்கியே வாழ்வாங்க. யாராவது க்ளோஸாக வந்தால் கூட பயங்கரமாக ஒரு டிஃபென்ஸ் வால், இரும்பு கோட்டையவே அவங்கள சுற்றி எழுப்பி வச்சுருப்பாங்க. இதுதான் நைன் ஆஃப் வான்ஸு. ஸோ தட் யாருமே வந்து என்னுடைய பவுண்டரி செட் பண்ணலாம், கேஸ்டிலே அவங்கள சுற்றி அமைச்சக்கூடாதுல்ல, இரும்பு கோட்டை அமைச்சக்கூடாதுல்ல. அப்போ என்ன அர்த்தம், அந்த இன்செக்யூரிட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இன்செக்யூரிட்டியே வெளியே வராமல் பயங்கரமாக டிஃபென்சிவ் மோட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போது இது எல்லாமே லைஃப் கைடன்ஸு. அப்போ அப்கமிங் 48 ஹவர்ஸ் to 72 ஹவர்ஸில் இந்த குணம் உங்களுக்கு இருக்கு. ஓகேயா? நைன் ஆஃப் வான்ஸுங்கிற குணம் இருக்கு அப்படின்னா அதை கடவுள் ரியலைஸ் பண்ண வைக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்த கார்டு வந்து என்ன, டெம்பரன்ஸ் கார்டு, குவீன் ஆஃப் பென்டகிள்ஸ். குவீன் ஆஃப் பென்டகிள்ஸ் கீழே குவீன் ஆஃப் பென்டகிள்ஸ், வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி. ஓகேயா? ஸோ டெம்பரன்ஸ் கார்டு என்ன சொல்லுது, டெம்பரன்ஸ் கார்டு வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் கார்டு. டுவாலிட்டியிலிருந்து ஒன்னஸ்க்கு வரக்கூடிய மேஜர் ஆர்கானா கார்டு. ஓகேயா? ஸோ அப்போ டெம்பரன்ஸ் கார்டுங்கிறது என்னன்னா, தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இன்னர் வேர்ல்டை ரியலைஸ் பண்ணக்கூடிய கார்டு. அந்த இன்னர் வேர்ல்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. தனக்குள்ளேயே தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது, தனக்குள்ளேயே தான் 9 பிளானட்ஸும் இருக்குது, அதாவது அண்டத்தில் இருக்கிறது பூரா பிண்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலை தான் டெம்பரன்ஸ் கார்டு. இன்னொன்று டெம்பரன்ஸ் கார்டு மேனிஃபெஸ்டிங் யுவர் சோல்மேட் இன் ஈத்தர்ஸ். அப்போது இந்த நாலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு, டெம்பரன்ஸ் கார்டு இன்னொன்று என்ன தெரியுமா, லா ஆஃப் நோயிங் ஹவு டு பெண்ட் ரியாலிட்டின்னு கற்றுக்கிற கார்டு கூட டெம்பரன்ஸ் கார்டு தான். ஓகேயா? அப்போ நீங்கள் வந்து ரியாலிட்டியை பெண்ட் பண்ணும்போது யூ ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் யுவர் ஓன் எனர்ஜி. ஓகே, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். அந்த ஆத்தென்டிசிட்டியில் ஷைன் ஆவீங்க தெரியுமா. எதிர்த்தாப்படி இருக்கிறவனெல்லாம் பார்க்க முடியாமல் கண்ணு கூசி போகும், அந்த அளவுக்கு ஷைன் ஆவீங்க. அதே மாதிரி பிகாஸ் யூஆர் செலிப்ரேட்டிங் யுவர் எனர்ஜி, யூ டோன்ட் அட்ராக்ட் திங்ஸ் அட் ஆல். உங்களோட ஆழ் மனசில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அலைன் பண்ணிக்கிறீங்க பாருங்க.
அதுதான் டெம்பரன்ஸ் கார்டு. யூ டோன்ட் அட்ராக்ட், யூ அலைன். யூ டோன்ட் மேனிஃபெஸ்ட், யூ பெண்ட் ரியாலிட்டி. அலைன் ஆயிட்டீங்கனாலே ரியாலிட்டி உங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த இந்த என்ன சொல்றது, சுற்றி இருக்கிற காஸ்மோஸ் என்ன சொல்லணும், லா ஆஃப் ரெசனன்ஸ் படி நான் எனக்கு என்ன வேணுமா கொடுக்க மாட்டேன், நான் என்னவாக இருக்கிறேன்னா கொடுத்துருவேன். இல்லை இப்போ நான் அலைன் ஆயிட்டேன்ல, நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுக்கே நான் அலைன் ஆயிட்டேன், அப்போ நீ எனக்கு கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்தையே வளைச்சு உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்க வைக்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஞானம் அடைகிற கார்டு தான் டெம்பரன்ஸ் கார்டு. ஸோ இந்த 48 to 72 ஹவர்ஸில் இது எல்லாமே உங்களுக்கு நடக்குது, இது எல்லாமே பொறி தட்டுது, பிடிபடுது. லாஸ்ட் கார்டு பாருங்க, இப்போ எதாச்சியே தான் பார்த்தேன் நான், ஹேங்மேன் கார்டு. ஹேங்மேன்ங்கிறது என்ன, இந்த அவுட் சைடு வேர்ல்டு இருக்குல்ல, இந்த வேர்ல்டுல இருந்தெல்லாம் கட்டாக்கி எனக்கு என்ன வேணுங்கிறத நிதானமா உட்காந்து கண்ணை மூடி நான் எதிர்த்து இருக்கிற எதையோ, இந்த அவுட் சைடு வேர்ல்டையோ எதையுமே நான் பார்க்கறதுக்கு விரும்பல. எனக்கு இன்சைட் வேர்ல்டு, நான் ஆக்சுவலா யாருக்கு உண்மையா இருக்கணும், கடவுளுக்கா இல்லை நான் யாருக்கு உண்மையா இருக்கணும், என் டிவைன் மாஸ்குலைனுக்கா அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறீங்க. இது எதுவுமே கிடையாது. நான் எனக்கு தான் உண்மையா இருக்கணும். அந்த எனக்கு தாங்கிறது யாருக்கு, என்னோட இன்னர் சைல்டுக்கு உண்மையா இருக்கணும். அப்ப என்னோட இன்னர் சைல்டுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அந்த இன்னர் சைல்டுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொண்டு வந்து தருவிச்சுனாலும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தானே நான் உண்மையா இருக்கணும். அதுக்கு தான் எனக்கு டிவைன் மாஸ்குலைனோட ஹெல்ப் வேணும். அதுக்கு தான் நான் டிவைன் மாஸ்குலின்ட்ட சரண்டர் பண்றேன். அப்ப எனக்கு நான் உண்மையா இருக்கணுங்கிறது, நான் என் இன்னர் சைல்டுக்கு தான் உண்மையா இருக்கணும். அப்ப என் இன்னர் சைல்டு ஆசைப்படுறத நான் எப்படி கொண்டு வந்து இன்னர் சைல்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி நான் என்னோட டிவைன் மாஸ்குலைன்ட்ட கம்ப்ளீட்டா உட்காந்து ஒரு செல்ஃப் கான்வர்சேஷன் பேசி நான் புத்தி அளவில் ஒரு கிளாரிட்டிக்கு வர்றதுக்கும், இந்த அவுட் சைட் வேர்ல்ட்ல இருந்தெல்லாம் நான் கனெக்ஷனை கட் பண்ணணும். ஏன்னா அந்த கிளாரிட்டிக்கு வந்தேன்னா மட்டும்தான் என் டிவைன் மாஸ்குலைன்ட்டே எனக்கு இதை கொடுன்னு சரண்டர் பண்ண முடியும். இல்லைன்னா நான் என்னத்தை கேட்டாலும் என் டிவைன் மாஸ்குலைன் கொடுத்துருவாங்க. அப்ப நான் என்னத்தை கேட்குறேங்கிறது இருக்குல்ல, அது ஆக்சுவலா உண்மையிலே இன்னர் சைல்டுக்கு என்ன வேணுமோ அதைத்தானே கேட்கணும். அதுக்கே நான் டிவைன் மாஸ்குலைன்ட்ட உட்காந்து பேச வேண்டியது. ஸோ இதெல்லாம் நான் பண்ணணும்னா இந்த அவுட் சைட் வேர்ல்டு, இந்த நாய்ஸு, இதுல இருந்தெல்லாம் நான் என்னை டிஸ்கனெக்ட் பண்ணி எனக்குள்ள நான் ரொம்ப டீப்பா அடியாளத்துக்கு போக வேண்டி இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த 48 to 72 ஹவர்ஸ்ல நீங்க ரியலைஸ் பண்றீங்க. அதை செய்யவும் செய்றீங்க, தெரிஞ்சுக்கவும் செய்றீங்க. ஓகே, இந்த குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இடையில விட்டுட்டோம். குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு வருவோம். குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப் எப்படி இருக்கீங்கன்னு. ஸோ அப்போ இந்த லாங்கிங் இன்னும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. தி அல்டிமேட் ஒன் எனக்கு வேணும் அப்படிங்கிற லாங்கிங். ஸோ அது என்னதான் நீங்கள் ஒரு த்ரோனில் உட்காந்துருக்கீங்க, ஒரு குவீனாக இருக்கிறீங்க, ஒரு ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி சந்தைக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குவீனாக இருக்கீங்க, அதுலேருந்து வர்ற காசெல்லாம் சேர்த்து வைக்கிற குவீனாக இருக்கீங்க, இவ்வளோ தூரம் இன்டெலெக்சுவல் குவீனாக சாலிட் எப்படி சொல்கிறது, ஒரு நிலையான குவீனா இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஏக்கமும் சோகமும் இன்னும் மாறவே இல்லை, மறையவே இல்லை. ஓகேயா, அது இருந்துகிட்டே தான் இருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும். ஸோ அதுக்கான சொல்யூஷனாக தான் இத்தனையும் நீங்க தேடுறீங்க இந்த 48 to 72 ஹவர்ஸ்ல. ஸோ இனி அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். வா, 9 of Pentacles. இதுலேயே 3 9 வந்துச்சு போல. 9 of Swords, 9 of Wands, 9 of Pentacles. ஸோ 9 of Pentaclesங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நீங்க உங்க டிவைன் மாஸ்குலைன்ட்ட எல்லாத்தையுமே இதை தெரிஞ்ச ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடுறீங்க. அப்போ இதுதான் வேணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க சரண்டர் பண்றதே உங்க டிவைன் மாஸ்குலைன்ட்ட தான் சரண்டர் பண்றீங்க. நீங்க டிவைன் மாஸ்குலைன்ட்ட சரண்டர் பண்ணிட்டு உங்க ஃபெமினிட்டியில அமைதியா நீங்க உட்காந்துருக்க அந்த அவுட் ஆஃப் டிவைன் ஃபெய்த் அண்ட் டிவைன் சரண்டர், டிவைன் ஃபெய்த்திற்கு போய் தானே டிவைன் சரண்டர் பண்றீங்க. எக்காரணத்தை கொண்டும் என்னவாக இருந்தாலும் என் டிவைன் மாஸ்குலைன் தருவிச்சுனாலும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பி தானே டிவைன் மாஸ்குலைன்ட்ட சரண்டர் பண்றீங்க. சரண்டர் பண்ணிட்டு நீங்க பீஸ்ஃபுல்லா அமைதியா உட்காந்துருக்கீங்க பாருங்க, காமா. அந்த எனர்ஜியே உங்க டிவைன் மாஸ்குலைன் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுது. அப்போ டிவைன் மாஸ்குலைன் அவர் பாட்டு அவர் கொடுத்த வேலையை
ஆல்ரெடி செய்கிற ஸ்பீடை காட்டிலும் இன்னும் ஜாஸ்தி ஸ்பீடில் செஞ்சு முடிச்சிருவாரு. ஏன்னா நீங்கள் டிஸ்டர்பன்ஸே பண்ணலைல, வேற எதையுமே இடை சொற்கள் பண்ணலைல, அவன் எப்படினாலும் கொண்டு வந்து கொடுத்துருவான். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரியோ பாதரேஷனோ ஒன்றுமே கிடையாது. ஓகேயா? அப்போ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்க எனர்ஜி. அப்போ என்ன அது, இந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கோமே, உங்கள் டிவைன் மாஸ்குலைனும் அதை சாதிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாரு. அப்போ யூ ஃபீல் வெரி அபெண்டன்ட்ஃபுல். நீங்கள் காசு கேட்குறீங்களா, சாங்ஷன்டு. நீங்கள் ஏதோ ஒரு சின்ன பொருள் கேட்குறீங்களா, சாங்ஷன்டு. அதாவது சின்ன சின்ன இஷ்டத்துலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே சாங்ஷன் 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 சாங்ஷன். அவ்வளோ அபெண்டன்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, அவ்வளோ அமைதியாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகேயா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் 48 to 72 ஹவர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப். அப்கமிங் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் இதை பார்த்துட்டோம். டேர்ம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி நிறைய என்ன சொல்கிறது, பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்குது. அதனால ஒரு கேஸ்ட்லேயே பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுற கார்டு. அதுக்கப்புறம் சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நான் யுக்தியை கையாளணும், எப்படி என்ன நான் அலைன் பண்ணிக்கணும், ரியாலிட்டி எப்படி பெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற கார்டு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் அந்த அல்டிமேட் ஒன் உங்ககிட்ட வரலங்கிற ஏக்கம், இதெல்லாமே லவ் தானே, ஏக்கம். அதுக்கப்புறம் நான் எனக்குள்ள தெளிவு நிலைக்கு வர்றதுக்கு இந்த வேர்ல்ட்லி டெய்லி சோர்ஸ்லேருந்து என்னை கட் பண்ணிவிட்டு என் கூடயே நான் எப்படி கனெக்டடாக என் டிவைன் மாஸ்குலைன் கூட நான் செல்ஃப் டாக் நிறைய பண்ணணும். அதுக்கு எனக்கு டைம் தேவைப்படுதுன்னு உங்களுக்கான மீட் டைமை ஒதுக்கிக்கிறது. அது போக அதுக்கப்புறம் அந்த தெளிவு நிலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்கள் டிவைன் மாஸ்குலைன் சரண்டர் பண்ணதுக்கப்புறம் பூரா டிக்மார்க் போட்டு ஒரு ஆள் இந்தாம்மா வச்சுக்கோன்னு உள்ளங்கையில் குழந்தை கொடுக்கறத நம்ம அனுபவிச்சு சந்தோஷப்படுற அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது அபண்டன்ட்ஃபுல் மைண்ட் செட். ஸோ இதெல்லாம் தான் நெக்ஸ்ட்டு 48 to 72 ஹவர்ஸில் நடக்குது. பி ரெடி டு ரிசீவ் ஆல் தட். ஐம் ஸோ ஹாப்பி ரீடிங் இட். ஸோ இது தாண்டி வேறு ஏதாவது இருக்கா ரீட் பண்ணுறதுக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு குவிக்கான ரீடிங் பண்ணணும்னு இருந்துச்சு, எனக்குமே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. நவ் ஐ நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா எல்லாருக்கும் பண்ணுறது தானே, சோல் ஃபேமிலிக்கு பண்ணுறது தானே எனக்குமே ரீடிங். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட் and I'm so thankful about it. இந்த அளவுக்கான ஒரு கிஃப்ட்டை எனக்கு என் டிவைன் மாஸ்குலைன் கொடுத்துருக்காங்க, பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்கல்ல, உங்களுக்கும் அந்த கிஃப்ட்டை ஷேர் பண்ணிக்க முடியுது என்னால். ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த ரீடிங் நான் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த லவ் லைஃபுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன சில்லறத்தனமான ஆசையாக இருந்தாலும் அது ஆசை தானே. ஸோ நெக்ஸ்ட் ஹூ இஸ் கம்மிங் இன் டு அவர் லைஃப் வித் வாட் இன்டென்ஷன் அது பார்ப்போம். அது பிக்கப் ரீடிங் மாதிரி பார்ப்போம். ஓகேயா? அன்டில் தென் பாய்.